యేసే నా పరిహారి, ప్రియ యేసే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి, యేసే నా పరిహారి, ప్రియ యేసే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి. ఎన్ని కష్టాలు కలిగినను, నన్ను కృంగించే బాధలెన్నో, ఎన్ని కష్టాలు కలిగినను, నన్ను కృంగించే బాధలెన్నో, ఎన్ని నష్టాలు వాటిల్లినా ప్రియ ప్రభువే నా పరిహారి, ఎన్ని నష్టాలు వాటిల్లినా ప్రియ ప్రభువే నా పరిహారి, యేసే నా పరిహారి, ప్రియ యేసే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి. నన్ను సాతాను వెంబడించిన, నన్ను శత్రువు ఎదిరించిన, నన్ను సాతాను వెంబడించిన, నన్ను శత్రువు ఎదిరించిన, పలు నిందలు నన్ను చుట్టిన ప్రియ ప్రభువే నా పరిహారి, పలు నిందలు నన్ను చుట్టిన ప్రియ ప్రభువే నా పరిహారి, యేసే నా పరిహారి, ప్రియ యేసే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి. మణిమాన్యాలు లేకున్నాను, పలు వేదనలు వేధించిన, మణిమాన్యాలు లేకున్నాను, పలు వేదనలు వేధించిన, నరులెల్లరూ నన్ను విడచిన ప్రియ ప్రభువే నా పరిహారి, నరులెల్లరూ నన్ను విడచిన ప్రియ ప్రభువే నా పరిహారి, యేసే నా పరిహారి, ప్రియ యేసే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి, నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా పరిహారి. బహు వ్యాధులు నన్ను సోకినా, నాకు శాంతి కరువైనా, బహు వ్యాధులు నన్ను సోకినా, నాకు శాంతి కరువైనా, నన్ను శోధకుడు శోధించినా
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த ஆராதனை உங்க கையில் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் நீங்க நடத்தப்பா. இந்த ஆராதனை அப்பா, துதி ஆராதனை மாத்துங்கப்பா. உன்னுடைய நாமத்தை மயப்படுத்துவாங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் தம்பி ஜான் வந்து ஆராதனை நடத்துவார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வல்லமுள்ள தேவரே, அப்பா, அந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் துதிக்கும் ஆண்டவரே. உம்மை மகிழ்ந்து புகழ்ந்து பாடி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ராஜா. இந்த ஆராதனை சுகந்த வாசனை முகர்ந்து பார்த்த ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆவதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்மை தாங்கி கொண்டு வழிநடத்துகிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த கிருபையை பாடி மகிழ்வோமாக. ஹல்லேலூயா. கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ, கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ, கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ, கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையாய் நீலை நிற்கிறோ, தேவ கிருபையாய் நீலை நிற்கிறோ, கிருபையாய் நீலை நிற்கிறோ, தேவ கிருபையாய் நீலை நிற்கிறோ. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ, கிருபையாய் நீலை நிற்கிறோ, உங்க கிருபையாய் நீலை நிற்கிறோ. வல்லமையை அழைத்தது உங்க கிருபை, வாரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை
அழைத்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை, உற்சாகமாக கிருபை 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 கிருபை. கிருபாயாய் நிலை நிற்கிறோ, உங்க கிருபாயாய் நிலை நிற்கிறோ, கிருபாயாய் நிலை நிற்கிறோ, உங்க கிருபாயாய் நிலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகின்றோ, தேவ கிருபையை கொண்டாடுகின்றோ, கிருபையை கொண்டாடுகின்றோ, தேவ கிருபையை கொண்டாடுகின்றோ. கிருபை கிருபை, உற்சாகமாக கரங்களை தட்டி கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபாயாய் நிலை நிற்கிறோ, உங்க கிருபாயாய் நிலை நிற்கிறோ, கிருபாயாய் நிலை நிற்கிறோ, உங்க கிருபாயாய் நிலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. எழுந்து நிற்போமாக, எல்லாரும் எழுந்து நிற்போமாக. கிருபை 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 கிருபை. உற்சாகமாக உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமாக வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாக துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிய விரும்புகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதியில வாசமா இருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. யெகோவா ராப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா ஹீரே துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா நித்தியை துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா எல்ஷடாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, வல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, வார்த்தையான தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, தேவாதி தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜனே துதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே, நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தர் 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 போற்றப்படுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இம்மானுவேலனே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஒருவரும் சேர முடியாத ஒளியிலே வாசமாயிருக்க பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி துதிக்கிறவரே, உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவதாக ராஜா, உம்முடைய மகிமையின் ராஜாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படியாகவே கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எல்லாம் கனத்திற்கும் பாத்திரத்திற்கும் பாத்திரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்கள் மகிமை இருக்குதப்பா.
ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் எந்த ஸ்தானத்திலும். உம்மை மகிமைப்படுத்துகிறேன் எந்த ஸ்தானத்திலோ. நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தோடு ஆமென். ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை உற்சாகமாக உற்சாகமாக கரங்களை சத்தமாக தட்டி ஆராதனை ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ராஜா. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகுதப்பா. உம்முடைய கிருபைனால நாங்கள் ஆண்டவரே திருப்தி அடைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைனால ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியங்களும் ஆண்டவரே வெற்றி பெறுகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைனால ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் நிற்பது ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஜீவிப்பது உம்முடைய கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்முடைய கிருபை நாள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் பயங்கரத்திற்கும் ஆண்டவரே, எல்லாம் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே, எல்லாம் ஆபத்துகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி ராஜா வழி நடத்துகிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது ராஜா, உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துகிறபடினா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா, உற்சாகமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் போதும், அவர் காட்டின வழியில் நடந்தால் போதும், நம் காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோமாக. ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்தோடு ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலில் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பாய் செல்வதால் எனக்கு ஏது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின உம் அற்புத வார்த்தைகள் என்றும் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலில் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பாய் செல்வதால் எனக்கு எது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின உம் அற்புத வார்த்தைகள் என்றும் துணையாய் இருப்பதால் எனக்கு எது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு பயமே இல்லையே. பாரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு பயமே இல்லையே. பாரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்தோடு ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால்
செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே. ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வல்லமுள்ள தேவரே, அப்பா அந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் துதிக்கும் ஆண்டவரே, மகிழ்ந்த ஆண்டவரே, களி கூறும்படியாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரும் நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்து ராஜா இந்த ஆராதனை நீர் அங்கீகரித்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியுள்ள எல்லா காரியங்களும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆண்டவரே, இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். உன் தேவனாக கர்த்தராக நான் உன்னோடு இருக்கவருக்கு நீ ஒன்றுக்கு கலங்காத மகளே. உன் தேவனாக கர்த்தர் உனக்கு முன்பாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். என்னை நீ பின்படுத்து கடந்து வா. நீயே கவலையோட கண்ணீரோட கதறி கொண்டிருக்கிறிய மகளே. நீ கொண்டு வந்தது ஒன்றில்லை, நீ கொண்டு போனது ஒன்றுமில்லை மகளே. கர்த்தருடைய நாமத்துக்காக நான் எடுத்து பயன்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீ மனம் ஒடிஞ்சு போய் விழுந்து விழுந்து எழும்பு கொண்டிருக்குது. உனக்கு முன்பாக என் சமூகம் இருக்குது அல்லையா மகளே? என்னையே நீ பின்படுத்துவா. உன் கண்ணீருக்கு, உன் விண்ணப்பத்துக்கு, உன் வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுக்க தேவனா இருக்கிறேன். உன் பிள்ளைங்களை குறித்து நீ கலங்குது விட்டு என் தேவனை நோக்கி அவர் சிலுவைக்கு முன்பாக வந்து காத்திருந்த தேசங்களுக்காக நீ தெருப்பலை நிறைந்து ஜெப செய் மகளே. உன்மேல ஜெபாவை ஊற்றப்பட்டிருக்குது. உனக்காகத்தான் யாவையும் செய்திருக்கிறேன். என் கிருபையால உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். பக்கர தூரி மக்கர வர வரவா. நான் உன் தேவனா இருக்கிறேன். நீ எதுக்குமே பயப்படாதே. உன்னை கடைசி வரைக்கும் குடும்பத்தை நான் நடத்துவேன். திடமாயிரு, தைரியமாயிரு. கபரித்துரிரபா. என் வாலிப மகனே, உன்னோட பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நீ செய்தது தவறு என்பது உணர்ந்து உன் பாவத்தை அறிக்கை செய் மகனே. எத்தனை விதமான நாவால நீ பொய் வார்த்தைகளை பேசி என் அப்பத்தை என் ரத்தத்தை நீ பானம் செய்கிற. இன்னைக்கு நீ மனம் திரும்ப வேண்டுக்காக கர்த்தர் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ நீதிமான போல நடிச்சு கொண்டிருக்கிற. ஆனா உன்னோட வாழ்க்கையில நீ செய்து கொண்டிருக்கிறது பலவிதமான பாவங்கள் மகனே. அது எனக்கு அருவருப்பா இருக்குது மகனே. அப்படிப்பட்ட பொய்யான வார்த்தைகளால் நீ செய்த தவறுகளை கர்த்தருக்கு முன்பாக நீ மனதான அறிக்கை செய். நீ மன திரும்ப வேண்டும் என்றிருந்தா நீ என்னிடத்தில் திரும்ப உன் தேவனாக கர்த்தர் சொல்றாரு. உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்துக்கு ஒரு சாட்சியா இரு மகனே. வம்சத்திலே நான் உன்னை தெரிஞ்சு பேர் வச்சு அழிச்சு எனக்காகத்தான் நான் உன்னை உருவாக்கி கொண்டே வந்தேன். ஆனா நீ பாவத்தை, பணத்துக்காக நீ பாவத்தை மேலே பாவத்தை செய்த. அது அறிக்கை செய்து விட்டு நீ மனம் திரும்பிய சிற்றத்தை போல செய்தா நீ உயிருடன் நாளெல்லாம் என் கிருபை உன்னை சுண்டிக் கொள்ளும். நான் உன் தேவனா இருக்கிறேன். கர்த்தர் உனக்கு எச்சரிக்கமான வார்த்தைகள் இருக்கிற வருவார். கர்த்தர் நம்மோடு பேசின தேவனா இருக்கிற. கைத்தட்டி அவரை துதிக்கலாம். எல்லாம் உட்காரலாம். இந்த நேரத்தில் சாட்சியின் நேரம். இங்கிலீஷில் சொல்லப்படுது, வித்தவுட் டெஸ்ட் தேர் இஸ் நோ டெஸ்டிமனி. பரீட்சை இல்லாமல் சாட்சி இருக்காதுன்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பரீட்சைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தின தேவனாக இருக்கார். அதுக்காக நம்ம சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் யாராவது முன்னால் வந்து தயவுசெய்து சுருக்கமாக சாட்சி சொல்லுங்கள். பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். போன மாதம் என்னாச்சுன்னா என் பேர் லிடியா, அல்சூர்லேருந்து வரேன். எங்கள் பொண்ணை மார்த்தலியில் கொடுத்துருக்குறேன். எங்கள் பொண்ணு போன மாதம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் எடுத்துருக்குது.
அவங்க கணவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துட்டு கீழே விழுந்துட்டுருக்கிறாரு. அவங்க வீட்டில் இருந்து எல்லோரும் எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பெலந்தூரில் சங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இது சொல்லவே இல்லை. நான் மத்தியானம் ஃபோன் பண்ணால் குழந்தைய தூங்க வச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறமேட்டு 4 மணிக்கு வந்து மம்மி இந்த மாதிரி சசிக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு மம்மின்னு சொல்லிச்சு. நானும் எங்கள் ஹஸ்பண்டை உடனே ஹார்ட் ஆப்ரேஷன் போனோம். அவ்வளோ தூரம் போன பிறகு அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக தந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து சடன் வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், பிளட்டு கிளாட் ஆகிருக்குது, தலையில் லீக்கேஜ் ஆகிருக்குது நாங்கள். அப்புறமேட்டு வந்து மறாவது நாள் என்ன சொன்னாங்க, அவருக்கு லிவர் டேமேஜ் என்னாங்க, ஜாண்ட்ரிஸ் சொன்னாங்க. இவ்வளோ பிரச்சனை அதிகமாக இருக்குது. என் மகள் 10 நாளாக சாப்பிடாம கண்ணீரோட வேதனையோட வாசத்தோடு இருக்கும். நான் சொன்னேன், நீ சாப்பிட்டு ஸ்வேதானா, சாப்பிடவே சாப்பிடாது. நான் ஒண்டி இங்கேருந்து டெய்லி ஆட்டோவில் போவேன், அங்கே போய் உட்காந்து நிற்பேன். டாக்டர் சொல்லுவாங்க நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னுவாங்க. எங்கள் பையன் யாரையோ பிளட்டு கொடுக்கறதுக்கு எல்லோரும் 2-3 பேர் வந்தாங்க. நாளைக்கு சொன்னாங்க 6 பேர் வேணும்னாங்க. மறுநாள் நாள் ஒரு 5 பேர் வேணும்னாங்க. அப்படியே 2-3 நாள் கடந்துடுச்சு. என் பொண்ணு பாஸ்டர் கிட்ட ப்ரேயர், அப்போ பாஸ்டர் திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, பாஸ்டர் கிட்ட ப்ரேயர் பண்ண. பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருந்தார். மறுபடியும் கால் பண்ணி பாஸ்டருக்கு ப்ரேயர் பண்ண. ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்குவேன்னு அவர் சொன்னார். அந்த சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்துச்சு. அவர் பேசவே இல்லை. எங்கள் பொண்ணுக்கு சைலஸ் பாஸ்டர் அப்பப்போ ப்ரேயர் பண்ணுவார். எங்கள் பொண்ணு தினம் ரொம்ப கண்ணீரோட ஒரே பொடிவாதத்தோட ஆண்டவரே ஆப்ரேஷன் அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவர் எப்படி வெளியே வருவாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டாருன்னு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், சோதிக்குவார், கைவிட மாட்டாருமான்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு டாக்டர் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வரணும். நாங்கள் சைன் பண்ணிடுச்சு, பேச்சுவார்த்தை சொல்லிட்டாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை அட்மிட் பண்ணாங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வந்து வியாழக்கிழமை இங்கே வந்தேன் நான். அப்போ ஃபாஸ்டர் கிட்ட போனேன். ஏம்மா நான் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நீ ஒன்றும் பெஜார் படாதுன்னு சொன்னார். திடீர்னு ரொம்ப அதிகம் மழை வந்துடுச்சு. சரின்ட்டு நான் போயிட்டேன். வெள்ளிக்கிழமை நான் வரமான்னு சொன்னார். அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தார். சனிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு அந்தோனி சாமி ஃபோன் பண்ணிவிட்டு வாமா ஃபாஸ்டர் வெயிட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஃபாஸ்டர் வந்தார். அவர் பேசாமல் இருந்தார். ஃபாஸ்டர் வந்து இங்கேருந்து 11 மணிக்கு ஐசியூவில் போனோம். அவர் போவக்குள்ளே நான் அவர் தூரத்தில் நின்றுருந்தேன். அவருக்கு ஒரு மாதிரி வார்த்தை வந்தது. சென்று நான் வந்துட்டேன். நான் ஃபாஸ்ட்டு வந்துட்டு போன பிறகு எங்கள் மருமப்புள்ள பேசினார். 4 மணிக்கு பேசாச்சு பேசினார். ஆண்டவர் ரொம்ப பெரிய உதவி செய்தார் கர்த்தர். இப்போ லிவர் டேமேஜ்னு சொன்னாங்க, ஜாண்ட்ரிஸ்ன்னு சொன்னாங்க, எல்லாமே இருந்துச்சு. 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நல்லபடியாக ஜீவனை கொடுத்தார் கர்த்தர். அதுக்காக கோடி கோடி நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் இவ்வளோ தூரம் எங்களுக்காக சிரமப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் ப்ரேயர் பண்ணிட்டு போனார். அதுக்காக காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி எங்கள் சித்தார்த்த கூட அடிக்கடிக்கு அவனுக்கு மாதம் யூனிட்டி இல்லாட்டி இன்ஜெக்ஷன் போடுறோம். ஐயா சொன்னார் அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு நல்லா ஆயிட்டான்னு சொன்னார். அவர் சொன்னதுலேருந்து உண்மையாக அவன் ரொம்ப டேலண்டாக நல்லா இருக்கிறான். பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அம்மா சொன்னாங்க நான் அவனுக்கு ப்ரேயர் பண்ணுறேம்மா டெய்லி. சித்தார்த்து அவங்க அப்பாவுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேம்மா சோஃபி அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா நம்பர் இல்லை, எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்காக அவர் இப்போ நல்ல ஜீவனோட வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்காக கோடி நன்றி சொல்கிறேன். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு என்னையோட ஆட்சி அன்றைக்கி வச்சதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். என் பேர் சாரல், நான் பைப்னிலேருந்து வரேன். போன ரம்ஜான் டைமில் வேலைக்கு போனமாச்சு. காலி ரோடு தான், எனக்கு காவேரி ஸ்கூல்கிட்ட நான் வந்துன்னு இருக்கிறேன். அந்த பையனுங்க 1 கிலோமீட்டர் அவ்வளோக்கு இருக்குவானுங்க. 3 பேர் முஸ்லீம்கார பையனுங்க, அவங்க நமஸ்க்கு போயிட்டு வந்துன்னு இருக்கானுங்க. நான் வேலைக்கு வரணுன்ட்டு அந்த காவேரி ஸ்கூல் ரோடு கிராஸ் பண்ணுறேன். 3 வாட்டி யார் நினச்சிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ லாங்கில் ஸ்லோவில் வந்தவங்க எவ்வி ஃபாஸ்ட்டாக வந்து ஜோராக எனக்கு இடிச்சிட்டானுங்க. ஆனால் வண்டியோடு போய் தமான்னு ஒரு மரம் இருக்குது, அங்கே ஃபுல்லாக அந்த பாட்டு மாதிரி கல் வச்சுருக்காங்க. ஹெல்மெட் போட்டதுனால என் தலைக்கு ஆண்டோட கிருமினாலே எனக்கு அடிப்படையில். ஆனால் எந்த வண்டி பாதி ஒஞ்சிச்சு, அவனுங்களது வண்டி வந்துட்டு மிரர் மட்டும் ஒஞ்சிச்சு. அதனால் நான் ஏஞ்சி நின்னேன். அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்ட்டு. நான் சொன்னேன் காலுக்கு அடிப்பட்டுக்குது, எனக்கு வலி தெரில. அப்போது நான் சொன்னேன் காலுக்கு அடிப்பட்டுக்குதுன்னு சொன்னேன். இன்னொரு பையனுக்கு மூக்கில் ரத்தம் வந்துச்சு. அவனை பார்த்தது எனக்கு பிளட்டு பார்த்து ஆகாது, கை காலெல்லாம் ஷேக் வாங்கிடுச்சு. அவனை பார்த்து நான் சொன்னேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையாண்ணா. இல்லான்ட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு. நீங்கள் நான் சொன்னப்போ அங்கத்துலேருந்து 6 அடிச்சுன்னு வரேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்திருக்கலாம், பிரேக் பிடிச்சிருக்கலாம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இடிச்சிங்களே, எந்த வண்டியெல்லாம் எவ்வளோ அடிப்பட்டுச்சு பாருன்னு சொல்கிறதுக்குள்ள வண்டியில் ஏறி அவங்க பாட்டுக்கும் போயினே இருந்துட்டானுங்கோ. அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் தான் நான் வேலை செய்கிறதுலேருந்து அந்த காவேரி ஸ்கூல்லேருந்து
வண்டி எடுத்துக்கிறேன், என்னால் எடுக்க முடியல. எடுத்துன்னு வந்து வேலை மேலே நிற்க வச்சுட்டு கால் எடுத்து வைக்கவே முடியல. 2 காலுக்கும் எனக்கு அவனுங்க வந்து இப்படி ஆணில் அடிச்சிருந்தாலே இந்த கைக்கும் இந்த காலுக்கும் பயங்கரமான அடி. எனக்கு 2 காலையும் ரத்தம் கட்டிட்டு இவ்வளோ பெருசாகிடுச்சு இந்த கால். நான் சொன்னேன், ஆண்டரே உண்மை தானே பாடின்னு ஆராதிச்சுன்னு வந்துக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடிக்கிட்டே நான் சொன்னேன், அந்த பிசாசு என்கிட்ட பேசுகிறான், பாரு இப்போ உனக்கு பெரிய உன் பையனுக்கு எப்படி டக்கில் அடிபட்டுச்சோ அதேமாதிரி நீ கூட சாவேன்னு பேசுகிறான். நான் சொன்னேன், என் கூட ஆண்டு இருக்கிறாரு, நீ போ பிசாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 6 நட்சம் வந்து காலி ரோடு. அந்த லாரிக்கார அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தான். அதனால் லாரிக்கார கீழே போயிட்டு ஆண்டு என்ன ஜூனோட காத்தாரு. இதே மாதிரி தான் அன்றைக்கே பேசுகிறான், பாரு இப்போ உனக்கு விபத்து ஆகுது. நான் சொன்னேன், போ பிசாசி, ஆண்ட்ரியா கூட இருக்கிறாரு, ஜூனில் ஆண்ட்ரியா கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 செகண்டில் வந்து அவனுங்க அடிச்சானுங்க அந்த பையனுங்கோ. அதனால் ஆண்ட்ரு கிருபை நிமித்தம் எனக்கு 2 காலம் ரத்தம் கட்டிடுச்சு. எனக்கு வேலை செய்ய முடியல, அவங்களுக்கு பண்டிகை வேறு. இப்போ நான் வரத்தில் வேலை சேர்த்துக்கணும் சொல்ல முடியாது. அதனால் அன்றைக்கி ஆண்ட்ரு பாதுகாத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிட்டு ஊசி போட்டுனேன். 2 காலுக்கும் பயங்கரமாக ரத்தம் கட்டிச்சு. ஜபம் என்ன தான் போட்டேன், ஆண்ட்ரு நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும், நீ சுகம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன், வெளியே வேலை செய்யணும், வீட்லேயும் வேலை செய்யணும். உண்மை தானே ஆண்டு நான் தேடுறேன், டைம் இருக்கும்போது கூட உண்மை ஆலயத்தில் வந்து தானே ஆண்டு நான் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட கண்ணீரோடு நான் ஜெபித்த போது எனக்கு 2 காலம் நான் பார்க்கவே இல்லை. அதனால் நான் ஒரு நாள் காலை பார்த்தப்போ அவ்வளோ பெருசாக ரத்தம் கட்டிட்டு இருந்துச்சு 2 காலும். ஆண்டு சுகத்தை கொடுத்தாரு. முந்தானத்து வந்துட்டு இங்கே சர்ச்சில் தான் இருந்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது விருந்துக்கு கூப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. இங்கே சர்ச்சிலேருந்து தான் ஜோபம் பண்ணிவிட்டு நான் போன வேலை முடிச்சுட்டு 11 மணி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுவோம் தான் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் எங்கள் பொண்ணு வந்துச்சு, மம்மி நான் வண்டியாக இருக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பயமாகுது, சீக்கிரம் வாங்கன்னு கால் பண்ணிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறார். நான் சொன்ன கொஞ்சம் ஸ்லோவே பொண்ணு வண்டியாக இருக்கிறால ரொம்ப பயந்துட்டு இருக்கிறா. நான் ஸ்தோத்திரம் பண்ணினே பொண்ணு ஆண்டவே உடைய காரம் அவ கூட இருக்கணும், அவருக்கு எந்த ஒரு ஆபத்தை வரக்காது ஸ்தோத்திரம் பண்ணினேன். அப்பயும் பேசுகிறான், பாரு இப்போ உங்களுக்கு விபத்து ஆகுது, ஸ்தோத்திரம் சொல்கிறேன், இது இப்போ விபத்து ஆகுதுன்றான். நான் சொன்னேன், ஆண்டு இருக்கிறான்ட்டு அந்த பார்த்து இங்கே சர்ச்சு ரோடு கிராஸ் பண்ணும்போது பஸ்கார ஸ்டாப்பில் இருந்துவேன். நான் எங்கள் வீட்டுக்காரர் மூவ் பண்ணுறான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். நான் இருன்னு பஸ்காரனுக்கு கை காமிக்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஓய் அப்படின்ன பிறகு ஸ்லோ பண்ணாவேன். இல்லைன்னா எங்களுக்கு ஜஸ்ட்டு நிமிஷம் அடிச்சிருந்தா ஸ்பாட்லேயே 2 பேரும் அவுட் ஆகிட்டு இருக்கோம். ஆண்டோட கிருபை தான் ஒரு நாள் எங்களை பாதுகாத்து வருகிறது. அதுக்கு போன வாரத்தில் கூட எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கார்காரன் வந்து அடிச்சு கை காலெல்லாம் தேஞ்சு காலெல்லாம் கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் பண்ணுற ஜபமோ நான் எடுக்கிற ஸ்தோத்திர பலி நிமித்தம் தான் ஆண்டு எங்களை பாதுகாத்து கொண்டு வராருன்னு நான் ஆண்டுக்கு சொல்லுவேன். அந்த விபத்து நாவி வந்துட்டு எங்கள் குடும்பத்தை அது பயங்கரமாக சுற்றி வருது. அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தங்கச்சி பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்குது. அதே மாதிரி காரை அடிச்சுட்டு பாவனுக்கு ஒரு விரலே அப்படியே கட்டாகி எகிரிச்சு. ஆனாலும் அவன் ஜீவனுக்கு எந்த சேதம் இல்லாதபடிக்கு ஆண்டு காத்து வராருன்னு ஆண்டோட சுத்த கிருபை தான். ஆண்டுக்கு கோடி நன்றி செலுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டு பாடினார் பிரதரு, ஆண்டு கிருபன்ட்டு. அந்த பாடும்போது ஆண்டுகிட்ட அழுது அவ்வளோ நான் நன்றி சொன்னேன். ஏன்னா அவர் கிருபை இல்லைன்னா நம்ம நிற்கவே முடியாது. நம்ம நிற்பது நிர்மூலமாக அது இருப்பது அவரோட சுத்த கிருபன் தான் நான் சொல்லுவேன். ஆண்டு அநேக நன்மைகள் அநேக அற்புதங்களை எத்தனையோ ஆபத்து விபத்துலேருந்து ஆண்டு பாதுகாத்து ஒரு நாள் ஜீனோட சுகத்தோட வைக்கிற தேவனுக்கு கோடி நன்றி செலுத்தி என் சாட்சியை முடிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் கலா, நான் பைப்நலியில் இருக்கிறேன். அதனால் இப்போ வந்து நான் பான்சொல்லி எடுக்கிறது வீடு. அட்ரஸ் எப்பயுமே பைப்நலி சொன்னால் தான் தெரியும் சபையாருக்கு. நான் வந்து இப்போது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. நான் அடுத்த வாரத்தில் மலேசியாவுக்கு போகிறேன். வந்துட்டு எங்கள் பொண்ணு அங்கே இருக்குது மலேசியாவில். அடுத்த வாரம் எனக்கு டிக்கெட் புக் ஆகிடும், எனக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இந்த 23 வருஷமாக அந்த சர்ச்சில் வந்துட்டு நான் வந்துட்டு சர்ச் க்ளீன் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமானாக்கா சர்ச்சு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். நான் சர்ச்சுக்கு வந்து 33 வருஷம் ஆகுது சர்ச்சில் வந்து நான் சேர்ந்து. ஆனால் 23 வருஷமாக அந்த சர்ச்சு வந்து வெள்ளிக்கிழமைலாம் தவறாத வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு போவோம். நானும் இப்போ சாட்சி குடிச்ச லட்சுமி, அது அவங்க தங்கச்சி, இன்னொரு அவங்க அக்கா, எங்கள் அக்கா, நாங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு 5 பேராக வந்து இந்த சர்ச்சு க்ளீன் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் கஷ்டம்னால அவங்கவுங்க ஃபுல் டே வேலை ஆஃப் டே வேலை பார்த்துன்னு போயிட்டுனால சர்ச் க்ளீன் பண்ண வர முடியாத ஆயிடுச்சு. ஆனாலும் லலிதா, அவங்க லக்ஷ்மி, நாங்கள் 3 பேர் வந்து எப்பயுமே இந்த சர்ச் க்ளீன் பண்ணிட்டு போவோம். வந்துட்டு எங்கள் அக்காவும் கொஞ்சம் நாள் வந்துட்டு அதுவும் ஃபுல் டே வேலை பார்த்துன்னு போயிடுச்சு. அப்போது வர முடியாது இருந்தால் கூட நான் ஒண்டியாக கூட வந்து எவ்வளோ வாரத்தில் வந்து இந்த சர்ச் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு போவேன்.
அது பாஸ்டருக்கு தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து ஒன்றையாக கூட இவ்வளோ பெரிய சர்ச்சு நான் க்ளீன் பண்ணிட்டு போவேன். அப்போ ஒரு நாள் கூட நான் வந்து இந்த சர்ச் மிஸ் பண்ண மாட்டேன். ஆனாலும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கன்னா ஊருக்கு போகணுன்னாக்கா நான் வர முடியாது ஆயிருக்கும். அப்போ வந்து லலிதாவுக்கு சொல்லிவிடுவேன், லட்சுமிக்கு சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி வர முடியாது, நீங்கள் போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்கனாக்கா அவங்க வந்து க்ளீன் பண்ண. அப்படியே இந்த 23 வருஷத்தில் நான் வந்து லீவ் போட்டுருந்தேன். எங்கள் பொண்ணுக்கு டெலிவரியாக இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு 2 மாதம் நான் லீவ் போட்டிருந்தேன், வர முடியாத ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கு என்ன தண்ணி ஊற்றணுமா, என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் பான்சோலேருந்து 2 பஸ்ஸு பிடிச்சிங்க வருவேன். நான் வரத்துக்கு 1.5 ஹவர் ஆகுது. இப்போ கூட அந்த 1.5 ஹவர் ட்ராவல் பண்ணி அல்சூரில் இறங்கி நடந்து நான் இங்கே வந்து திருப்பி அல்சூருக்கு போய் நான் பஸ் ஏறி போவேன். ஆனாலும் இது வந்து எனக்கு சிரமமாக இருக்காது. வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பலவீனமாக இருக்கும். ஐயோ நான் எப்படி வேலை செய்வேன், நான் போயிட்டு அப்படின்னு நினச்சின்னு வருவேன். ஆனால் இங்கே வந்து நான் சர்ச்சில் வந்து இந்த வேலை செய்யணும் ஆண்டவரன்ட்டு நான் எடுத்து தொடப்பெடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த பலம் எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரியாது. நான் அப்படியே 2 ஹவர் 3 ஹவர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு 5 மணி 5:30 மணி ஆகிடும். நான் போய் சேருவேன். இந்த வேலையை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறது, ஆண்டவருடைய வேலைன்னு சொல்லிட்டு நான் எப்போதும் உண்மையாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேலையை செய்யாத இருக்கக்கூடாதுன்ட்டு நான் வந்து என் பலவீனத்தின் நடுவில் வந்து இந்த வேலையை நான் செஞ்சுட்டு போவேன். அதே போல் 3 வருஷம் வந்து நான் வந்துட்டு இந்த இடத்துல சும்மா தான் நாங்கள்லாம் செஞ்சுட்டு போனோம். வந்துட்டு அப்போ இந்த பஸ் பேர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பாஸ்டர் எல்லோரும் சொன்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், நாங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் செய்கிறோம், அதுக்கு என்ன, அதுக்கு எங்களுக்கு பஸ் பேர் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஒரு வாட்டி பாஸ்டம்மா நான் ஒண்டியாக க்ளீன் பண்ணின்னு இந்த சர்ச்சில் நான் ஒண்டியாக கீழே போய்க்கிறேன், படிக்கிட்ட பாஸ்டம்மா ஏறி வந்தாங்க. அப்போ அவங்க கூட ஒருத்தர் ஆஃபீஸில் இருந்தாங்க, அவங்க பேர் சாராவே என்ன தெரியல. அவங்க சொன்னாங்க, அம்மா இவங்க இது கொடுன்னா பஸ் பேர் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்கிறாங்க இவங்கன்னு. இப்போ பாஸ்டம்மா ஏன் நீ வேண்டாம்னு சொல்கிற, சர்ச்சில் கொடுத்து வேண்டாம் நீ சொல்லக்கூடாது, நீ வாங்கிக்கணும், ஆண்டவர் என்கிட்ட இப்போ பேசினார், உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம்மா, நான் இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த சரி சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி நீ வாங்கிக்கணும், வேண்டாம்னு சொல்லக்கூடாது, உனக்கு ஆசீர்வாதம் நாங்கள். அப்போ அந்த 3 வருஷத்துக்கு மேலே எனக்கு இது வரைக்கும் அவங்க சம்பளம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. 1,000 ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து 750 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 1,000 கொடுத்துருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் அது கொடுத்தாங்க. ஆனால் இந்த லலிதா லட்சுமி நல்லா வராங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை, இவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் சொன்னார் நீ கொடு அப்படின்னு சொன்னார். அவங்க சம்பளத்தை இது வரைக்கும் அந்த பசங்க வந்து உனக்கு என்னக்கா சம்பளம் கொடுக்குறாங்க என்னான்னு கூட அவங்க என்கிட்ட கேட்டதே கிடையாது. என் கூட வந்து அவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பிரயோஜனம் இல்லைன்னா கூட எனக்கு ஐயோ இந்த அக்கா ஒண்டியாக போய் வேலை செய்கிறாங்க, என் கூட வந்து இவ்வளோ வருஷமாக அவங்க வந்து உண்மையாக வேலை செஞ்சாங்க. நானும் அவங்களுக்கு அநேக காரியத்தில் உதவி செய்திருக்கேன். அதை நினச்சவங்க என்ன பண்ணாங்க வந்து என் கூட இவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சு நானும் இந்த வருஷம் இந்த இவ்வளோ நாள் வேலை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அடுத்த மாதத்தில் அடுத்த வாரத்தில் நான் போக வேண்டியதாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையே இல்லை சனிக்கிழமையே எனக்கு தெரியாது, எப்போ டிக்கெட் புக் பண்ணுவாங்களோ தெரியாது, நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகும் நான் வர்றதுக்கு. என் பொண்ணுக்கு அங்கே வேலை இருக்குனால பேர குழந்தைய நான் போய் பார்த்துக்கணும். அதனால் நான் போக போகிறேன். எனக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது. இந்த வேலையை செய்யாமல் நான் போகிறது ஆண்டவர் கொடுத்த வேலையாக இருக்குது, என்ன பண்ணுறது. அப்புறம் குழந்தைய நான் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு நான் போக வேண்டியதாக இருக்குது. எனக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பொண்ணுக்காக என் பேர குழந்தை எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் எங்கள் மருமகனுக்கு இங்கே தான் வேலை, அதனால நான் அங்கே போய் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், நல்ல பேர குழந்தைய கொடுத்தாரு, நல்ல குடும்பத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களையும் ஆசீர்வதித்தார். நாங்களும் அநேக கஷ்டத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் வாழ்ந்துருக்குறோம். அப்பா இல்லை எங்களுக்கு சின்ன வயசுல. எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டார். எங்கள் அம்மா வந்து சிங்களாக இருந்து என்னை எங்கள் அக்காவும் வளர்த்தாங்க. அவங்களாம் கூலி வேலை செஞ்சு தான் வளர்த்தாங்க. நானும் அப்படி தான் வந்து அதுக்கு கொஞ்சம் இப்போ எங்களுக்கு ஸ்கூலில் கூட சேர்க்க முடியல எங்கள் அம்மாவில் வந்துட்டு. நாங்களும் வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சு அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துன்னு வந்தோம். ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ண பேர் கூட அந்த வேலை செஞ்சு தான் வாழ்ந்தோம். அதை வைத்து எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் படிக்கலை, நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களெல்லாம் நல்ல இங்கிலீஷ் மீடியமே படிக்க வச்சேன். 2 பசங்களையும் படிக்க வச்சு என் பொண்ணு இன்றைக்கி நல்ல அது டபுள் டிகிரி படிச்சுக்கிது, MCA படிச்சிருக்குது பெரிய பொண்ணு. அது படித்து இன்றைக்கி மலேசியாவில் போய் வேலை செய்து அதுக்கு நல்ல சம்பளம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது மேனேஜர் போஸ்ட்டில் இருக்குது, நல்ல வேலை செய்யுது. ஆனால் கலாவோட பொண்ணு அந்த மாதிரி இருக்குதுன்னு அநேக பேர் சொல்லத்தக்கதாக அந்த மாதிரி வேலையை கொடுத்து அதை ஆசீர்வதித்து வச்சுருக்காரு. எங்கள் சின்ன பொண்ணு கூட செத்துருந்தா அதுக்கு வந்து இப்போது 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அதுக்கும் அந்த மாதிரி பித்தப்பையில் கல் வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுருந்துச்சு. அது 14 வயசுலலாம் அதை கொண்டு போய் 3 மாதம் கிட்ட நாங்கள் செஞ்சான்சில்
இந்த சிவிராம் ஹாஸ்பிட்டல் சின்மை ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1.5 லட்சத்துக்கிட்ட இதாச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் ஆகி அது பிழைக்காத நிலைமையில் இருந்துச்சு. பாஸ்டர் ஐயா சபையார் எல்லாரும் ஜெபித்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி அது 24 வருஷம் ஆகுது. அதுக்கு வந்துட்டு 24 வயசு. இன்றைக்கி அதுவும் டிகிரி முடித்து பிபிஏ முடிச்சிருக்குது. அதுவும் நல்ல போஸ்ட்டில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பண்ணி அதுக்கு 26,000 சம்பளம். அதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் அந்த மாதிரி வேலையை கொடுத்துருக்குறாரு. ஆண்டவர் எங்களை உயர்த்தி ஆண்டவரை நாங்கள் தேடுனால ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளோ நன்மை செய்து என் பிள்ளைகளை 2 பேரையும் நல்லா படிக்க வைக்க செய்தார். நல்ல நிலைமையில் வைக்க செய்தார். இன்றைக்கி நல்ல வீட்டில் வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வீட்டில் அங்கே பானசூரில் நல்ல வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்து இது வரைக்கும் எனக்கு சுகங்களும் கொடுத்துருக்குறாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போக மாட்டேன். எதுனா பலவீனம் வந்து ஒரு மாத்திரை கீத்திரை போட்டுக்குவேன். நான் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னை செக்கப் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நான் எதுக்குமே போக மாட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுத்து பிபி சுகர் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் மாத்திரை கூட நான் எதுவும் எடுக்கிறதில்ல. ஏதோ தற்சமயத்துக்கு ஒரு ஜுரங்கிறேன்னாக்கா அந்த மாத்திரை போட்டுக்குவேன். மற்றபடி எதுவுமே இல்லை. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சுகம் கொடுத்துருக்குறாரு. ஆண்டவர் தேடு நிமித்தம் என்னையும் குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்களை கிருபையாக வைத்திருக்கிறாரு. இதுக்கு மேலே இந்த சர்ச்சில் யார் வந்து வெள்ளிக்கிழமை செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வசரம் அங்கே வந்து எங்கள் அக்காவுக்கும் வந்து வேலை செஞ்சு அதுக்கு இப்போ பலவீனமாக இருக்குது, வர முடியல. லட்சுமியால் ஒண்டியாக செய்ய முடியாது. அதை யாரை பாஸ்ட் நியமித்து வைக்க போகிறாருன்னு தெரியாது எனக்கு. இந்த வெள்ளிக்கிழமையில் எனக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஆண்டவருடைய ஊழியமாக இவ்வளோ நாள் நான் செஞ்சேன். அநேக நேரத்தில் இந்த இடத்துல வரும்போது கூட சில பேர் வந்து இவங்கெல்லாம் வேலைக்காரங்கோ சர்ச்சு வேலைக்காரங்க மாதிரி ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி நினைக்குவாங்க. ஆனால் நான் அது லட்சுமி என்கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் நீ நினச்சிக்காதுமா, நம்ம ஆண்டவருடைய வேலை செய்ய வரோம். அவங்க வீட்டு வேலை செய்யல, தேவனுடைய வேலை செய்ய வரோம். அவங்க எதுனா சொல்லின்னு போட்டோம், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆண்டவர் நம்மளை பரலோகத்திலிருந்து பார்த்துன்னுக்கிற அதுக்குரிய பலன் ஆண்டவர்கிட்ட கிடைக்கும்னு நான் சொன்னேன். அது போல் ஆண்டவர் உண்மையாக நான் இந்த இடத்துல வேலை செய்யனால்தான் இவ்வளோ எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து இன்றைக்கி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. நல்ல வஸ்திரங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போல்லாம் நல்ல வஸ்திரங்கள் கூட எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் இன்றைக்கி ஆண்டவர் அவ்வளோ நல்ல வஸ்திரங்களை கொடுத்து நல்ல புடவை ஜாக்கெட் அது கட்டும் போதெல்லாம் அழகாக இருக்கும். எனக்கு பார்த்தா கண்ணாடியில் ஆண்டவர் என்னை அழகுப்படுத்தி பார்க்குற நீர் தான் ஆண்டவரை சோதரன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்ல வஸ்திரங்கள் கொடுத்துருக்கேன். அவருக்கு நன்றி ஆண்டவரை சொல்லிட்டு நான் பண்ணுவேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்தேன். ஆண்டவர் இவ்வளோ நாள் வேலை செய்ய கிருபை செய்திருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் வேலை செய்கிற வீட்டில் போனால் கூட அவ்வளோ உண்மையாக நாங்கள் வேலை செய்வோம். வீட்டு வேலை செஞ்சால் கூட அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க என்கிட்ட சாவி அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டு வேலை செய்யும் போது எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கள் சாவி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கல்யாணம் எப்போ உனக்கு டைமுக்கு தான் நாங்கள் இல்லைன்னா நீ வந்து செஞ்சுட்டு போயிடுன்ட்டு அவ்வளோ ஒரு இந்த யூஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோடு பக்கத்தில் நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க அவங்கெல்லாம் சாவி கொடுத்துட்டு போயினாங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. நாங்களும் அவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சுருக்கிறோம். எந்த இடத்துல போனாலும் நாங்கள் உண்மையாக இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து இவ்வளோ மேன்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. உண்மையாக நடக்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். காலப்பு உத்தமையாக ஆண்டவரை பின்பற்றினால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதித்து சுதந்திரத்தை கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போ ஆண்டவர் என்னை கூட நான் உத்தமாக பின்பற்றினா எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மலேசியா பகுதிக்கு போகிறேன். ஆண்டவர் எனக்கு அங்கேயும் சுகபலன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் போவேன்னு கூட நினச்சி பார்க்கல. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமாம். Praise God. பெரிய சாட்சி எதுனா இருக்கா? அல்லேலூயா. அடுத்த வாரம் கல்யாணம் அதுக்கு அது போய் டிரான்ஸ்லேட் பண்ண ரிலாக்ஸ் பண்ணு. நீ உங்கள் புருஷனை ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து அப்புறமா ஜாயின் பண்ணுங்க. அல்லேலூயா. வக்கீல் அவர் வக்கீல் பெரிய சாட்சிகளை நாம் கேட்டோம்.
கடந்த வாரத்தில் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் ஜெயராஜ் என்பவர், அவர் அட்டிமைன்ஸில் இருந்து நல்ல ஒரு விசுவாசியாக இருந்து பிள்ளைகள் எல்லாரும் நல்லா பக்தியில் வளர்த்தவர். பெங்களூரில் செட்டில் ஆன பிறகு அவர் ரொம்ப இஷ்டம் கர்த்தரை பாடுவது. என்கிட்ட ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னாலே சொல்லிவிடுவார், என் நாளைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது. கண்டிப்பாக உங்களுக்கு சாகிற வரைக்கும் சான்ஸ் கொடுக்குறேன்னு கவலைப்படாது. அல்லேலூயா. அவ்வளோ பக்தியாக இருக்கும். ஆனால் அவர் கர்த்தருக்குள்ளே கடந்த வாரத்தில் நித்திரை அடைந்தார். அவருக்கான ஒரு ப்ரேயர் மீட்டிங் நேற்றைய தினத்தில் அந்த குடும்பத்தின் சார்பாக நடத்தினார்கள். நேற்று இரவு இன்று அதிகாலை பாஸ்டர் சைலஸ் அவருடைய தாயார் இறந்து போனார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை நேசித்தவர்கள். இன்னொரு விசுவாசி HCL சபையில் இருந்த விசுவாசி ஒருவர், அவர் பேர் கோவிந்தராஜ், ரட்சிக்கப்பட்டார். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவங்க. அவரும் நேற்று ராத்திரி இறந்தார். பாஸ்டர் சைலஸுடைய தாயார் இன்று மாலை 4 மணிக்கு ஹெக்டே நகர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார்கள். HCL மரித்த ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் விபூதிபுரத்தில் இருக்கிற கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஆராதனை 5:30 மணிக்கு இங்கே இருக்கிறது என்பதை நான் ஆசீர்வாத கூட்டம் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரதர் யோவான் என்பவர் லிங்கராஜ பகுதியில் வேலை செய்கிறார். அங்கே உள்ள சபைக்கு நான் மாதத்துக்கு ஒரு முறை சென்று மெசேஜ் கொடுத்துட்டு வரேன். அவருடைய குமாரத்தி வருகிற புதன்கிழமை 30ஆம் தேதி அவருடைய குமாரத்திக்கும் மற்றும் அதே சபையை சார்ந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒரு தம்பிக்கும் திருமணம் புதன்கிழமை மெகா சர்ச்சில் வைத்து திருமணம் நடக்கிறது. மே மாதம் 2ஆம் தேதி பகல் 2:30 மணிக்கு நம்முடைய சபையில் இருக்கிற அகில் ரெட்டி அவருக்கும் ஷாரோன் ஸ்வீட்டி ஷாரோன் போயிட்டு மெகா சபையில் வைத்து பகல் 2 மணி அளவில் திருமணம் நடக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு சபைக்கு அறிவிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் வருகிற குடும்பங்கள் பயங்கர இந்து பேக்ரவுண்டில் இருந்த குடும்பங்கள். இது மதர் இஸ் ஹியர். Come, speak something about your daughter. And తెలుగులో మాట్లాడేది పర్వాలేదు. கல்யாணங்க ஷாரனுடைய தாயார் இவர்கள். அவர்கள் எனக்கு ஒரு மகன். அல்லேலூயா. பெட்டி வயசு தான் நமக்கு. என்ன பண்ண
இந்தாம்மா இல்லையா ஒர்க் ஆகலையாது? ஹலோ. Tell some of your testimony, sister. Give some testimony. பயங்கர இந்து அந்த மகன் பேரே ஒரு சாமி பேர், ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்னது காமாக்கியா? காமாக்கியா பேய் அது. இது இந்த பொண்ணு பேய் இல்லை, அது பேர். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஹிந்து வம்சத்துலேருந்து ஆண்டோட ஏற்றுன்னு இப்போ அவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மாவே கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது பாஸ்டர் இருந்தாங்க, வராக்கட்டி போட்டு விடுமா, ஏசுனார் வராரு. దేవునికి స్తోత్రం. హల్లెలూయా. இப்போ எல்லாம் வராங்க, அம்மா எல்லாம் கல்யாணத்துக்கு. ఓకే. దేవుని బిడ్డలందరికీ నా హృదయపూర్వక వందనాలు. అందరూ తప్పకుండా పెళ్ళికి రావాలి, ఇది నా విన్నపం, రిక్వెస్ట్. అయితే మేము బాగా మామూలు విగ్రహారాధన కాదు, చాలా భయంకరమైన విగ్రహారాధన. నా నుదుటి మీద అయితే ఇక్కడ 1.5 ఇంచి 2 ఇంచెస్ కూడా వేసుకునేదాన్ని, పాము గుర్తు, నల్ల తిలకంతో నా నుదుటి మీద పాము గుర్తుండేది. నన్ను ప్రభు ఎంతగా క్షమించాడో మీరే అర్థం చేసుకోండి. నేను మనుషుల్ని కాదు, నేను ఈరోజు ఒప్పుకుంటున్నాను, మనుషుల దగ్గర నాకు ఏం తెలియదు, కానీ నేను డైరెక్ట్గా అలాంటి విగ్రహారాధన తెలియక చేసి దేవుణ్ణి నేను చాలా బాధించాను అని ఈరోజు ఒప్పుకుంటున్నాను. నన్ను ఆయన కాబట్టి క్షమించినాడు. ఈరోజు మీ మధ్యలోకి రావడానికి దేవుడు మార్గం సరళం చేసినాడు. ఇంట్లో భర్త అయితే ఎక్కడ మాకు ఇది ఎర్ర సముద్రాన్ని మూసివేసినట్టుండింది. భర్త అయితే ఏమండి పెళ్లి పనులన్నీ అంటే నాకు చెప్పాల్సిన అవసరమే లేదని ఆఫీస్కి వెళ్ళిపోయేవాడు. వినడానికి కూడా ఒక్క నిమిషం కూడా చెవిచ్చేవాడు కాదు. ఈరోజు అఖిలోళ్ళ ఇంటికి వెళ్ళి ఆయనే అఖిలోళ్ళ ఇంటికి వెళ్ళి నన్ను తీసుకెళ్ళి వాళ్ళతో పరిచయం చేసుకొని, వాళ్ళతో ఫోటోలు తీసుకొని, వాళ్ళవన్నీ ఏవేవో వాళ్ళ ప్రాపర్టీస్ అన్నీ చూసుకొని, నాకు అబ్బాయి అఖిల్తో ఇప్పుడు సమాధానంగా ఉంటూ, అఖిల్తో డిన్నర్ చేస్తూ, అఖిల్తో బయటికి వెళ్తూ, అఖిల్ని చూసి సంతోషపడుతూ, ఈరోజు నా భర్త నేనే నిలబడి గ్రాండ్గా చేస్తాను అక్కడ అని చెప్పారు. ఇక్కడ ఎవరు చేస్తున్నారు? డాడీ చేస్తున్నారు. ఇక్కడ జాక్సన్ డాడీ చేస్తున్నారు. డాడీ ఒక ఆయుధంలాగా, యుద్ధదూతలాగా నిలబడ్డారు. మాకు అక్కడ సమాధానం లేక ముందే ఇక్కడ నిలబడింది డాడీ, జాక్సన్ డాడీ. మాకు ధైర్యం ఇచ్చింది జాక్సన్ డాడీ. డాడీ ద్వారా దేవుడు కార్యాన్నంతా స్థిరపరిచినాడు. మేము అడుగుల మీద అడుగులు వేసినాము. ఈ పాపని ఇంట్లో కూడా అడిగినాడు వాళ్ళ డాడీ, ఎట్లయినా సరే ఒక చిన్న హిందూ తాళన్నా కట్టించుకోవాలి, 10 మంది అయినా ఫోటోలు తీసుకునేలాగా అని అడిగినాడు. లేదు డాడీ, ఒక తాళే, డాడీ చెప్పినట్లుగా ఒక తాళే, ఇంకో తాళి వేస్తే శాపము, ఇది యాక్సిడెంట్లో పోయబడిన ప్రాణము అని షారోన్ సాక్ష్యం ఇచ్చేసరికి ఇంకా గమ్మున అయిపోయినాడు. ఆయన అక్కడ ఇంకో తాళి కట్టించాలా అది ఇది అన్నాడు, కానీ చిత్తూరులో. కానీ డాడీ చెప్పిన తర్వాత కూడా షారోన్కి కూడా గట్టి నమ్మకం. ఇక్కడికి వచ్చినాక షారోన్ను మండడం చూశాను నేను. డాడీ ఒక మండుచున్న పొద మోసేవలే ఇక్కడ షారోన్ కూడా భక్తిలో పరిగెత్తుకొని రావడం నేను చూశాను. షారోను సాక్ష్యం ఏంటంటే, వీళ్ళు దేనికి పనికొస్తారు, 2 కన్నాను, వాళ్ళు దేనికి పనికొస్తారో నాకు తెలీదు, ఎలా వాళ్ళ భవిష్యత్తు తలరాత ఏంటో నాకు తెలీదు, ఆ బాబుగా వస్తాడని మాకు తెలీదు. నేను ఒక్కటే ప్రార్థన చేశాను, నీ చిత్తమే జరిగిచ్చు, నీది జరిగితేనే నాకు నెమ్మది, నేను బతుకుతున్నానంటే నీది మొత్తం జరుగుతుందంటేనే నేను బతుకుతున్నాను. షారోన్ సాక్ష్యం ఏంటంటే, ఆ పాప బాప్తిజంలో పుట్టినప్పుడే పాస్టర్ గారు వచ్చి అహరోను వాగ్దానం ఇచ్చారు, లేవీయులకు ఇచ్చే వాగ్దానం ఇచ్చారు. సరేనని మాకు అప్పుడు తెలీదు, అంత లోతైన మర్మాలు ఏం తెలీదు. షారోన్ బాప్తిజం తీసుకొని వచ్చి, నీ పాలు నీ స్వాస్థ్యము నేనే, నీకన్నీ యేసు ప్రభువే, నువ్వు మొత్తం యేసునే అడగాలన్నారు. ఆ వాగ్దానం వచ్చి లేవీయుల వాగ్దానము అంతేనండి. మేము కనిపెట్టుకొని ప్రార్థన అయితే చేస్తున్నా, కానీ ఆ తర్వాత ఆ వాగ్దానం బాగా లోతుగా ఆలోచిస్తే సేవకుల వాగ్దానం షారోన్ వచ్చి, మాకు దాని గురించి అసలు తెలీదు, అది ఎంత విలువైంది కూడా తెలియదు అనమాట. మేము దేవునిలోకి వచ్చినప్పుడు ఏమీ తెలీదు. అయితే మళ్ళీ ఏం జరిగిందంటే,
ఇక్కడికి వచ్చే ముందుగా షారోన్కి ఇచ్చిన వాగ్దానం ఏంటంటే సంఖ్యాకాండం 6:24, నీవు వెళ్ళి నా ప్రజల మీద నా నామాన్ని బట్టి ఉచ్చరించు, ఆశీర్వదించు అనే వాగ్దానం వచ్చింది. షారోన్, నేను అది ఎత్తిపట్టి ప్రార్థన చేస్తున్నాను. కానీ ఈ ఊరికి వచ్చినప్పుడు మా సాక్ష్యం ఏంటంటే ఇక్కడంతా కన్నడ ఏమీ తెలీదు. మేము అనుకున్నాము, మేము షారోన్ రూమ్ దగ్గర ఒక మలయాళీ చర్చి ఉంది. మలయాళీ చర్చి ఈ ప్రాణాన్ని ఆ టయానికి తీసుకెళ్ళి ఆదివారం పోగొట్టుకోలేను, ఆదివారం పోగొట్టుకోవడం చాలా ఘోరము. ఈ ప్రాణాన్ని తీసుకెళ్ళి ఆడ పెట్టేసేవాళ్ళం అనమాట. ఇక్కడికి వచ్చినప్పుడు షారోన్ జాబ్ చేస్తూ ఐటీ జాబ్ చేస్తూ ఇక్కడికి వచ్చినప్పుడు ఏమీ తెలియదు, ఎవరు పరిచయం లే, డాడీ పరిచయం లే. మేమేం చేసామంటే మలయాళీ చర్చి ఉండేది అక్కడ. మాకు అర్థం కాకపోయినా ఇంగ్లీష్ సర్వీసు అర్థమయ్యేది, కానీ మలయాళం ఏం అర్థం కాకపోయినా ఈ ప్రాణాలని తీసుకెళ్ళి ఆదివారం అయితే ఆడ పెట్టేదాన్ని. కొద్ది రోజులు నేను ఇడుండి కొద్ది రోజులు షారోన్కి అలవాటు అయిన తర్వాత అక్కడికి వెళ్ళేదాన్ని. నమ్మకంగా ఎక్కడో దగ్గర ఆదివారానికి తలదాచుకునేవాళ్ళం అన్నమాట, సన్నిధి కోసం. ఈ ఆత్మకు దాహం కాబట్టి, సన్నిధి కోసం, సన్నిధి దాహం కాబట్టి మేము అక్కడికి వెళ్ళేవాళ్ళం అనమాట. వెళ్ళి అక్కడ అర్థం కాదు మాకు, వాక్యం ఫుడ్ దాహం తీరదు, అయినా ఆ టయానికి దేవుడి సన్నిధిలో నమ్మకంగా వెళ్ళేవాళ్ళం. అట్లాంటప్పుడు అనుకోని రీతిలో అఖిల్ హైదరాబాద్ పోవడం, అక్కడ తెలుసుకోవడం, డాడీ గురించి వాళ్ళు చెప్పడం, ఇక్కడికి రావడం, డాడీ నిలబడడం, అసలు ఇదంతా పెళ్లి ప్రణాళిక, ఇదంతా మాటల్లో చెప్పలేం. కానీ మా పరిస్థితి అయితే ఎక్కడ క్రిస్టియన్ మ్యారేజ్ పరిస్థితే లేదు మాకు. ఏ దిక్కు చూసుకున్నా సపోర్ట్ లేదు, అసలు మార్గమే లేదు. అన్నీ మూసుకుపోయినాయి, ద్వారాలన్నీ మూసుకుపోయినాయి, ఇంకా ఏ సపోర్ట్ లేదు. అట్టే గమ్మున దేవుడు ఇంకా డాడీ నిలబడిన తర్వాత మాకు ధైర్యం వచ్చింది. ఇక్కడికి వచ్చిన తర్వాత వీళ్ళు భక్తిలో మండడం, షారోను భక్తిలో మండడం చూసినాను. అన్నిటిలో ట్రైనింగ్ ఇచ్చినట్టయింది షారోన్కి. మీ మధ్యన ఉండడం షారోన్ని బట్టి నేను దేవుణ్ణి 1000 కోట్ల వందనాలు స్తుతిస్తున్నాను. మీలాంటి వాళ్ళ మధ్యన ఉండడం షారోన్కి గొప్ప ట్రైనింగ్ అయింది. గొప్పగా డాడీ దగ్గర ఆ పాప వాగ్దానం సంఖ్యాకాండం 6:24 వచ్చింది. అది సన్నిధి దాహంతో పరిగెత్తుకొని రావడం చూశాను. మళ్ళీ ఈ సంవత్సరం ఇచ్చిన వాగ్దానం ఇదే చర్చిలో యెహోషువ 3:7, అది యెహోషువ సేవ వాగ్దానం ఇచ్చాడు. సరే ప్రభువా, నువ్వు ఇచ్చావు కదా యెహోషువ 3:7, నిన్ను గొప్ప చేస్తానని. ఆయనే గొప్ప, మేము ఆయన్ని తప్పించి ఇంకేది గణపరచం. నన్ను గణపరచువారని నేను గణపరుస్తానంటాడు దేవుడు. మేమైతే అన్నీ చూసినాం, మేము చూడండి లేదు, అన్నీ చూసినా కూడా మాకు దేవుడే గొప్ప. ఆయన వచ్చే వరకు మాకు దిక్కు లేదు అనుకోండి. అన్నీ ఉన్నా, అందరూ ఉన్నా, ఆయన వచ్చే వరకు మాకు దిక్కులేదు. యేసు వచ్చినాక మాకు బలము, శక్తి, ధైర్యము, వెలుగు. ఆయన వెలుగు మా ఇంట్లో ప్రసరించగానే చీకటి అట్లే కాలిపోయింది. ఈ సంవత్సరం ఇచ్చినాడు ప్రభా. ఆ బిడ్డ పరిస్థితి ఏంది అంటే యెహోషువ 3:7 ఇచ్చి ముందర మేలో ఇక్కడికి వచ్చింది. ఈ మేలో కళ్యాణం చేస్తున్నాడు దేవుడు. దానికి అంతటికీ కారణం డాడీ ఫస్ట్ పునాదికి నిలబడ్డాడు. దేవునికి మహిమ కలుగును గాక. తర్వాత అంతా రెడీ చేసుకున్న తర్వాత భర్త నేను కూడా అని సంతోషపడి సమాధానం ఫుల్గా వచ్చింది. అది 100కి 1000% సమాధానం నా భర్తతో కూడా వచ్చింది. ఇది సమాధాన దేవుడు నిర్ణయించిన వివాహం. ఇది మేము నెల్లూరు, వాళ్ళు ఎక్కడో కర్నూలు. ఇది దేవుని ఏర్పాటా కాదా అనేది మాత్రం మేము తెలుసుకొని ఈరోజు ఆనందంగా ఉన్నామంటే దేవుని కృప. డాడీ ఇక్కడికి రావడానికి మీ అందరూ మధ్య షారోను అఖిల్ రావడం మాకు ఎంతో ధన్యత. మిమ్మల్ని అందరిని బట్టి దేవుని స్తుతిస్తున్నాను. డాడీ పాస్టర్ని బట్టి కూడా డాడీ ఇచ్చిన సపోర్ట్, చిత్తూరుకి రావడం, మాతో మాట్లాడడం, 2 సార్లు రావడం, మమ్మల్ని ధైర్యపరచడం, మా ఇంటికి కూడా వచ్చినారు చిత్తూరుకు కూడా. ఇది నేను మాటల్లో చెప్పలేను. ఫస్ట్ క్రిస్టియన్ మ్యారేజ్ 2 ఇళ్లలో మాకు ఈయన ఎక్కడ లేదు, ఈయన డాడీ ద్వారా జరగాలని దేవుడు నిర్ణయించింది. ఆ రోజు నేను దేవునిలోకి వచ్చేసినాను. కానీ చాలామంది నా దగ్గర చెప్పేవాళ్ళు, మా పాపకి హిందూ పెళ్లి చేసి నేను దేవునిలో బాప్తిజం తీసుకుంటానేవాళ్ళు. నేను అట్లా కాదు, ముందు వచ్చేసిన దేవా నువ్వు చూసుకుంటావు కదా, నువ్వు ఉన్నావు కదా, నేను నీలోకి వచ్చేస్తే నువ్వే చూసుకుంటావు, నువ్వే చేస్తావు కదా అని నేను ఊహించిన విధంగా సంబంధం తీసుకొచ్చి దేవుడే చేస్తున్నాడు. ఒక పెళ్లికి నిలబడే వజ్ర ఆయుధంలాగా డాడీని నిలబెట్టినందుకు చాలా రుణపడి ఉన్నాను నేను. దేవునికి కోట్ల స్తోత్రాలు. ఈ చిన్న సాక్ష్యాన్ని దేవుడు దీవించును గాక. ఆమేన్. షారోను డేవిడ్ కింగ్ పెళ్ళికి అందరూ హృదయపూర్వకంగా రావాలి ఖచ్చితంగా. ఇది నా రిక్వెస్ట్. థ్యాంక్ యూ జీసస్. ఓకే, ఈ చిన్న సాక్ష్యాన్ని దేవుడు దీవించును గాక. ఆమేన్. David King. All right. Thank you, sister, for the testimony.
உபாகமும் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒன். அப்புறம் அல்லேலூயா. உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are not an ordinary people. You are special people because God is your Father. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இதை மறக்கக்கூடாது. ஆதி ஆகமத்திலிருந்து பைபிள் முழுசும் நாம் பார்க்கும்பொழுது பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் எல்லாம், பெரிய பெரிய தேவ ஜனங்கள் எல்லாம் அவர்கள் புகழ்பெற்றதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் யார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். Who am I? I am the child of God. God is my father. பூமியில் இருக்கிற ஃபாதர்கள்லாம் ரொம்ப நாள் கிடையாது. All the earthly father, we thank God for good father. I thank God for my father who died in 1962. I think 72. He was a very good father, but he did not live longer. But I have another father in heaven. He is always alive. உங்களுக்கு ரெண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு you have two fathers. One is your earthly father. His time is limited. Second father is heavenly father. His time is unlimited. அல்லேலூயா. இது நீங்கள் எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டுருக்கலாம். அப்போ கூட அவங்க பிள்ளைங்க தான். ஃபெயில் ஆனால் கூட பிள்ளைங்க தான், பாஸ் ஆனால் கூட பிள்ளைங்க தான். சிக்காய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் அவங்க பிள்ளைங்க தான். நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆகினால நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் ஏற்ற காலத்தில் உங்களை விட்டு நீக்கி உங்களை பூரண தம்முடைய பிள்ளைகளாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். He is able to change every one of you to a perfection. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும், என்னமா தெலுங்குல சதுவமா 14 சரி அப்போ భూమి మీదనున్న సమస్త జనములను విశేషముగా உங்களை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக எடுத்துக்கினார். ஏன்னா என்ன அழகாக பரிசுத்த ஆவியானவர் எழுதிக்கிறார் பாருங்க. சில பிள்ளைங்க பெற்றவங்க குழந்தைங்க சப்பமுக்கா பிறந்துட்டு ஐயோ இப்படி பிறந்துச்சு சொல்கிறாங்களா இல்லையா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு.
காக்கா கறியாக இருந்தாலும் கூட அது பிள்ளைங்களை அது என்ன செய்யுது, அவ்வளோ அன்பாக நேசிக்குது, அவ்வளோ அன்பாக நேசிக்குது. ஏன்னா அது பிள்ளை. அது நீங்கள் நிறைய பேர் என்ன செய்ய, நிறைய பேர் நம்ம விசுவாசிகளாக நாம் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக மாறிட்டு இருக்கிறோம். என்ன ஆகிடும், ரொம்ப ஒருத்தரும் நம்ம நியாயத்து இருக்கிறோம். இவன் அப்படி, அவன் அப்படி, இவன் இப்படி, இது இப்படி, அது அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அளக்குறீங்களோ அதே ஜட்ஜ்மெண்ட்டில் தான் கர்த்தர் உங்களை அளக்குவார். எப்பொழுதுமே எல்லாரையும் குறித்து நல்ல மாதிரி தீர்மானம் பண்ணணும். எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா யாருன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும். பழங்களில் கூட எல்லா பழமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு ஆப்பிள் ஒரு கூடை நிறைய கொட்டி வச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஆப்பிளும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று சைஸில் வித்தியாசமாக இருக்கும், ஒரு டேஸ்டில் வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் அது ஆப்பிள். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் பலவித மதத்தில் நாம் உலகத்தில் வாழ்கிறதா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், இந்த முழு சகல உலகத்திலும் உங்களை தான் எனக்காக பிரியமாய் தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு இதுவரை சில விசேஷமான பிரேயர்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு 10:10 வந்தேன். நான் 10:10 வந்தேன். ரொம்ப டயர்டு. வந்தவொன்னே அப்படியே பார்த்துட்டேன். வாசமாக அங்கே இருந்தாங்க, நான் இங்கே இருந்தேன். அப்போ ஒருத்தர் கூப்பிட்டாங்க, யாரோ ப்ரேயருக்கு வந்துக்கிறாங்க. என்ன அது ஒரு டயர்டாக இருக்குது. ஆனாலும் நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஐ ஆம் கால்டு பை காட். சரி, உடனே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஒரு பொம்பளை அந்த எண்டில் அங்கேயே போட்டுக்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே அது நான் உள்ளே வந்ததுன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு எனக்கு மோர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி ஊக்கிட்ட கொண்டாந்து போட்டாங்க. அவனு, யார் மாணின்னா, நான் காயத்ரின்னு அட்ரஸ் எல்லாம் கேட்டு, அப்புறம் அது குழந்தை இல்லாமல் போனதுனால தூக்கு போட்டு செத்துச்சு. அது இந்த வீட்டுக்கிட்டே போனேன். இந்த வீட்டுக்கிட்ட வரல, இந்த பொம்பளைக்கிட்ட வரல, இவ வச்சிருந்த குழந்தைய தூக்கின்னு போகலான்னு வந்தேன் நான். அந்த குழந்தைக்கிட்ட போன உடனே அது கையெல்லாம் எரிதான். யார் கையெல்லாம்? காயத்ரி கையெல்லாம் ஒரே எரிசலாயிட்டு அங்கே மொத்தமாக வந்துடுச்சு. அது சொல்லு, அது என்ன குழந்தைன்னு எனக்கு தெரில, இந்த மாதிரி எரியுது. அது கிட்ட போனால் என் கையெல்லாம் பற்றிக்கிச்சு நெருப்பில். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? அந்த சின்ன குழந்தைக்கு பேரே தெரியாது, பேரே சொல்ல தெரியாது, இப்போ தான் பிறந்துக்குது. அந்த சிறு குழந்தை மேலே கர்த்தர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளோ உரிமை பாராட்டிக்கிறாரு. அது இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்கலை. ஆனால் நீங்கள் தண்ணியில் இறங்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்கு சாட்சி சொல்லி ஊழியம் செய்து அநேகருக்காக ஜெபித்து அநேக ஊழியங்களை செய்தபடினாலே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம எவ்வளவாக அக்கறையாக இருப்பார். அதுக்கப்புறம் போயிடுச்சு அந்த காயத்ரி போயிட்டு, அப்புறம் வேற யாருக்கிறது கூடன்னு கேட்டேன். அப்புறம் ஒன்று வந்துடுச்சு, அது பேர் காளியான். அது சொல்கிறாரு, காளியான் நான் காளி வந்துக்கிறேன். எப்படி அந்த இனத்துக்கு வந்தேன்? இந்த குடும்பம் 12 வருஷத்துக்கு முன்னால் என்னத்தான் கும்பிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 12 years பேக் என்ன தான் கும்பிட்டாங்க. போகும்போது வரும்போதையும் போட்டா நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. இப்போது எனக்கு சட்டே பண்ணுறது இல்லை. இவங்க என்கிட்டே வரமாட்டேன்றாங்க. நான் கேட்டேன், நீ யார்? நீ சாமியா? நீ சாமின்னு சொல்லு. நீ என் சாமி காது. நான் சாமி கிடையாது, நான் பேய் என்று.
பேயை எப்படி கும்பிட முடியும் நீ சொல்ல? பேய் யாருன்னா கும்பிடுவாங்களா? நாமெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், பேயின் பிள்ளைகளாக இருந்தோம். மரங்களெல்லாம் கும்பிட்டோம், கல்லுகளெல்லாம் கும்பிட்டோம். ரோட்டில் இருக்கிற மயில் கல் என்ன மஞ்சா பூசினா அதே போய் கும்பிட்டுருவோம். எதை நம்ம விட்டோம்? நம்மளாம் செருப்புங்களை கும்பிட்டுக்கிறோம், அடுப்புங்களை கும்பிட்டுக்கிறோம். என்ன பேசாம இருக்கிறீங்க? அறிவு இல்லாமல் மிருகங்களை கும்பிட்டுக்கிறோம், பாம்புகளை கும்பிட்டுக்கிறோம், பாம்பு கல்லுங்களை கும்பிட்டுக்கிறோம். நினச்சி பார்த்தா கூட வெக்கமாக இருக்குது, இதுங்களாம் சாமிங்களான்னு. அப்படிப்பட்ட இருந்த நம்மை இயேசுநாதர் பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அவரை நம்பும்படி நமக்கு வழியை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கு நீங்களே நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அவரே சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார். அப்புறம் அது பேய்ங்க கூட சொல்லிச்சுங்க. நிறைய மக்கள் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அறியாமல் இந்த இந்திய தேசத்தில் நம்ம எல்லாரும் பேய் பிசாசில் கும்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் அறியாமல் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்கள். Acts 17:29-30. பண்ணி. ஆமாம், அதாவது அறியாமல் செய்த காலங்களிலே கர்த்தர் நம்மை காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். நான் கூட வாலிப பிராய காலங்களிலே எல்லா கோயில்களுக்கும் போயிடுவேன். நான் கோயில்களில் போய் சாப்பிட்டுட்டு வருவேன், அந்த சாமிங்களெல்லாம் கும்பிட்டுட்டு வருவேன். அது சாமி எனக்கு தெரியாது, எனக்கு அன்றைக்கி தேவையானுச்சு சாப்பாடு. அது பேய் போட்டாங்கன்னா நாய் போட்டாங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்றைக்கு நான் அமிதமாக பூஜைக்குரிய எதையுமே சாப்பிட்றதில்லை நான். ஆமென். ஒரு தடவை நான் ஒரு மந்திரி வீட்டில் உட்காந்துருந்தேன். மந்திரி என் பக்கத்தில் இருக்கிறாரு. யாரோ ஒரு சாமியார் அங்கேயிருந்து வந்தார். இந்த கட்டை சில்பர் போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு வந்து வர்றாரு. அவர் கூட ஒரு 25 பேர் வந்துட்டாங்க இதுன்னு அந்த மினிஸ்டர் வீட்டில். எல்லாம் சாமி சாமி இருந்துறாங்க, எல்லாம் பொத்துன்னு விழுந்தாங்க. நான் மினிஸ்டர் பக்கத்துலேயே இருக்கிறேன், மினிஸ்டருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். எனக்கு ஒரே தர்ம சங்கடமாச்சு, என்னடா பண்ணுறது, இவன் நம்ம ஒன்றும் பண்ணலன்னா இவன் நம்ம மினிஸ்டர் மதிக்கா போயிட்டா என்ன பண்ணுறது, ஒரு சங்கடமான சூழ்நிலை. அப்புறம் நான் தீர்மானம் பண்ணேன், என்னன்னா பண்ணிக்கிட்டோம், அந்த ஆள் நம்ம கும்பிடக்கூடாது, அந்த ஆள் கொடுக்குற பிரசாதத்தை கூட வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிக்கினேன். அவர் எல்லோரும் கொடுத்துட்டாங்க. என் பக்கத்தில் மினிஸ்டர் கொடுத்தாரு. அவர் அப்படியே குஞ்சு மெதுவாக கையில் வாங்கி அவர் இங்கே நான் நின்றுக்கிறேன். என்னை தாண்டி அவர் அந்த பக்கங்கள் போய் கொடுத்தாரு. எனக்கு கொடுக்கல. அவர் இந்த மந்திரி சும்மா கூடாது, கையில் விட்டு வச்சு குருக்கல்ல இவர் ದೊಡ್ಡ ஃபாதர், இவருக்கு ಸ್ವಲ್ಪ ஆசீர்வாத மாட்டேன்னார். அவர் மினிஸ்டர் பார்த்துட்டு, நான் இவருக்கு ஆசீர்வாதம் ಮಾಡಬೇಕಾ, மாற்றின்னு இருந்துட்டு எல்லோரும் கொடுத்துட்டு வந்தார். லாஸ்ட்டில் வந்து மினிஸ்டர் பிடிச்சி ஏன்னு எழுதியாண்ணா. அப்புறம் எவ்வளோ சிங்களூரில் பேசுகிறார் மினிஸ்டர், ஹெச்கே பாட்டீல் மினிஸ்டர், ನೀರಾವರಿ ಮಿನಿಸ್ಟರ್. ಇವ್ರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಿ. ನಾನು ಇವ್ರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಬೇಕಾ ಅಲ್ರಿ அப்படின்னாரு. அந்த குல்பர்கா காண ಹುಬ್ಳಿ ಕಾಣ ನೋಡಿ ಅಂತ கூப்பிட்டு
என் எதிரில் அந்த சாமியார் முட்டி போட்டு ரிஷி என் கையை எடுத்து அவர் தலைமையில் வச்சுக்கினேன். நான் இவருக்கு ஆசீர்வாதம் மாடுக்காக இல்லை, இவர் கை நின்றான் எனக்கு ஆசீர்வாதம் பரப்புக்கு. காலில் விழுந்து சாஸ்திராமல் எனக்கு கும்பிட்டு போனார். இதுலேருந்து இதுக்கப்புறம் மினிஸ்டர்கிட்ட என் மதிப்பு ரொம்ப கெட்டப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குருவே நம்ம இவர் காலில் வரும், அவர் இவர் காலில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறாரு அப்படின்னாரு. கவனிக்க, ஒரு காலத்தில் அறியாமல் வாழ்ந்தோம், கல்லுகளையோ மண்ணுகளையோ எல்லாரும் பூஜைகளை பண்ணிட்டு வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களிலும் உங்களையே தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். You are his own people, God's own people. எவ்வளோ பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை குறித்து எவ்வளோ பெருமையாய் பேசுகிறார். அக்கில நிறைய இது சாப்பிடாத அது சாப்பிடாதன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் ரொம்ப ருசியாகுது. வஞ்சர மீன் நல்லா இருக்குதா? அது சாப்பிடக்கூடாது. எத்தனை முறை சாப்பிட்ருப்பேன். சில மீனை திருடின்னு போய் கூட சாப்பிட்ருப்போம். அல்லேலூயா. யாராவது சாப்பிடக்கூடாது. எல்லாம் ருசியாகுதா? நண்டு சாப்பிடக்கூடாது. நண்டு ருசியாகுதா? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அக்காலத்தில் கத்தரிசல் மக்கள் கட்டளையிட்டார். ஆனால் இக்காலத்தில் நீ எதுவுமே முட்டு வைக்காத எல்லாத்தையும் சாப்பிட்றான்ட்டார். உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால், அவ்வளோ விசுவாசம் இருந்தால், அவ்வளோ ஜெபம் இருந்தால் எல்லாத்தையும் நீ சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஒரு ஜெபம் பண்ணால் எல்லாமே க்ளீன் ஆகிடுதான். அப்போது கத்தியில் தான் க்ளீன் பண்ணுவோம் மீனை. இப்போ எதில் க்ளீன் பண்ணுறோம்? ஒரு ஜெபத்தில் அவ்வளோ பரிசுத்தமாகிடுது. ஒரு அலையில சொல்லுங்கள்ல. ஏன்னா கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டிருக்கிறார். எந்த சாப்பாடும் என்னை அசுத்தமாக்காது. No food items can make me an unclean person, because my God has permitted, He allowed, He gave me the way of eating. எல்லாம் கொடுத்துட்டார். எது ஆனாலும் சரி, நீ ஜெபம் பண்ணி சாப்பிட்டா அது பரிசுத்தமாகிறது. அக்காலத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சில விஷயங்கள் எல்லாம், சில சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் நமக்கு சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா நம்மெல்லாம் ஒரே பிளட் குரூப் கிடையாது. முன்னாடி ஒரு பிளட் குரூப்பு, புருஷன் ஒரு பிளட் குரூப்பு, அவங்க ரெண்டு பேரும் பிறக்கிற பிள்ளைங்களோட டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் ஆகிட்டு. திஸ் இஸ் காட்ஸ் கிரியேஷன். அப்படி இருந்தாலும் கூட நீ பி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, பி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஓ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஓ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஏ ப்ளஸ் எப்பேற்பட்ட பிளட் குரூப்பாக இருந்தாலும் கூட நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். அல்லேலூயா. ஒரு முறை பாஸ்டர்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க ஆஸ்பத்திரியில். அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட்டு, ஓ நெகட்டிவ் அது வேணுமானுச்சு. எங்கெல்லாம் தேடி கிடைக்கல. கட்சியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிச்சைக்காரர் தான் கிடைச்சான். அவனை பர்சனல் டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக ஃபிட் ஆகுது.
பாஸ்டர் ரத்தத்துக்கு அந்த பிச்சைக்கார ரத்தம் தான் சூட் ஆகுது. நான் சொன்னேன், அழுது, ஆண்டவரே தயவு செய்து பிச்சைக்கார ரத்தம் வரக்கூடாது சுவாமி, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். எப்படின்னா அந்த பிச்சைக்கார ரத்தம் இந்த உடம்புல போகக்கூடாது. அதே போல் ஜெபம் பண்ணி முடித்தோடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, பிளட் ஒன்றும் தேவையில்லை, கொடுக்காண்டாம், அந்த ஆள் அனுப்பிடுங்கன்னு. அந்த ஆளுக்கு 5 ரூபா கொடுத்து அனுப்பிட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரே வித்தியாசமான ரத்தமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சகல பூமியிலும் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஒரு கிறிஸ்டியன் ஆவேன், நான் பயங்கர கம்யூனிஸ்ட் ஆகணும். அப்படி தான் என்னுடைய முழு தீர்மானம். ஆனால் எதை நான் விருப்பப்படலையோ இந்த பைபிளை தூக்கின்னு போகிறது மட்டும் தான் நான் வெறுத்த ஒரே ஒரு வேலை. எல்லா வேலை, மற்ற வேலைகள்லாம் கூட பரவாயில்ல, பைபிள் தூக்கின்னு போகக்கூடாது. இன்றைக்கி 66 வருஷமாக அந்த பைபிள் தூக்கின்னு போயின்னுக்கிறேன் நான். இந்த பைபிள் தான் எனக்கு சோறு போடுது. இந்த பைபிள் தான் எனக்கு பல தேசங்களில் இட்டுன்னு போயிருக்குது. இந்த பைபிளை கேட்டு தான் நீங்களும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். வாட் ஏ கிரேட் காட் வி சர்வ். இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அவர் பொறாமையுள்ள தேவன் அல்ல. கோபம் வரும், அவருக்கு எரிச்சல் வரும், ஆனால் அந்த எரிச்சல்னாலும் உன்னை அழிக்கிற தேவன் அல்ல, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற தேவன். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற தேவன். நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். ஒரே சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் 40 நாள் இருக்குது, இந்த நினிவே பட்டணம் எல்லாம் அழிஞ்சு போய்விடுன்ட்டார். அவங்கள பயந்து அலறி அடிச்சு, சாமி எங்களை காப்பாற்ற சொல்லி எல்லாம் தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. 1,20,000 ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். 1,20,000 people were saved by the mercies of God. God's plan and purpose to kill them, to destroy them, because they repented, because they seek after God. அவர்கள் தேவனை தேடினதுனாலே, தேவனிடத்தில் முறையிட்டதுனாலே, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதுனாலே, தீர்மானம் பண்ணின தேவன் தீர்மானத்தை ரத்து செய்து 1,20,000 பேரையும் காப்பாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இது அந்த பாஸ்டருக்கு பிடிக்கல. எந்த பாஸ்டருக்கு? யோனா பாஸ்டருக்கு பிடிக்கல. அவன் கரெக்டாக முறைச்சிருக்கிறான். என்ன இப்படி பிடிக்கிறிய, ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை சார்ன்றான். என்ன சரியில்லை? நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா நீ டைம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுன்னு தெரியும். நான் போய் சொல்லுவேன், அது நடக்காது. அப்புறம் ஜனங்களாம் என்னை செட்டில் அடிக்கிறதுக்கான. அப்போ கர்த்தர் சொன்னார், ஒரு சின்ன செடிக்காக நீ இவ்வளோ யோசனை பண்ணுறியப்பா, ஒரு சின்ன ஆமனுக்கு செடிக்காக நீ இவ்வளோ யோசனை பண்ணுறிய. நல்லது கெட்டது தெரியாத 120 லட்சம் மக்கள் அவங்களுடைய உயிருக்காக நான் எவ்வளோ யோசனை பண்ணுவேன். நான் சிருஷ்டித்த ஜனங்கள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ அக்கிரமம் செய்திருப்போம், எவ்வளோ அநியாயம் செய்திருப்போம், எவ்வளோ துன்மார்க்கமாக இருந்திருப்போம். அக்காலத்திலெல்லாம் நம்ம அழிக்காமல் நம்ம ரட்சிக்கும்படிக்கு திட்டம் வச்சிருந்தார் நம்முடைய தேவன். ஆகினால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றால் அவரே சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். You are the chosen children of
லிவிங் காட். ஆமென். தேவனுடைய உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இந்த விசுவாசம் இருக்கும்போது நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என் தகப்பன், எனக்கு அவரால் ஒரு சேதம் இல்லை. 138ஆம் சங்கத்தில் யார் இவர் சொல்கிற மாதிரி, யார் தாவீது சொல்கிற மாதிரி 138 லாஸ்ட் வருஷம் படிங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து 130 லாஸ்டா என்ன லாஸ்ட்டு எத்தனை அவசரமா கடைசி வருஷம் பார்த்தீங்களா? நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். ரோட்டில் கோலம் போட்டு ஆனால் மெரிச்சிட்டு போனால் எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. பண்ணி மாதிரி போது பொம்பளைணும் கோலம் போட்டு கூட தெரியாமல் மெரிச்சிடும். அது கோலத்துக்கு உயிர் இருக்குதா? உயிர் இல்லாத கோவத்துக்கு நீ இவ்வளோ கோவப்படுறிய, கோலத்துக்கு உயிர் போதுன்னு போது கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார். ஸோ உங்கள் ஒவ்வொரு உயிரும் தேவனுக்கு பிரியமானவைகள். Praise God. ஜெபிப்போம். வருதனால் வருது. மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று எண்ணுகிறதை காட்டிலும் எங்களுக்கு வேறொரு மேன்மையே கிடையாதப்பா. We are the children of the living God. உம்மை நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் குதூகலம் அடைகிறது. இருக்கிற ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளாக அவர்களை காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமானவைகளை செய்யவும், உமக்கு பிரியமானபடி ஜீவிக்கவும் எங்களை வழியில் அழுத்தம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் எத்தனை பேர் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள்? How many of you birthday this week? சீக்கிரம் வேகமாக முன்னால் வாங்க, நேரம் ஆகிவிட்டது. இன்னொரு சபைக்கு போகணும், 2 சாவுக்கு போகணும். மத்தியானத்துக்கு ஜாஷுவா, ஓகே. போன வாரம் எங்கேயும் உங்கள் வீட்டுக்கு வந்தால நம்ம ஓகே எங்கே வந்தோம். ரைட். நீ ஒருத்தர் தானா? ரைட், 1 2 3 ஸ்டார்ட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Joshua. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to Joshua. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, Joshua. Happy birthday to you. நல்ல ஆண்டவரே, தம்பி ஜோஷுவாவை ஆசீர்வதித்து அவள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவள் தொழில்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே தேவைக்கு மேலே அளவுக்கு மேலான நன்மைகளால் நிரப்பி இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கன்னு சொன்ன தெய்வம் வேறு ஆசீர்வாதங்களால் இந்த மகனை வழி நடத்தும், குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் திருமண நாள் எத்தனை பேர் நினைவு கூறுகிறீர்கள்? How many of you remember your anniversary this week? என்ன இருக்கிறவங்க பாருங்க, யாரும் இல்லையா? ஓகே. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய ஊழியத்திலிருந்து காணிக்கை சேகரிக்கப்படும்.
నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా, నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. ఎన్ని బాధలు నన్ను ఇబ్బందులైనను, ఎంత కష్టమొచ్చినా నిష్ఠురమైనను, ఎన్ని బాధలు నన్ను ఇబ్బందులైనను, ఎంత కష్టమొచ్చినా నిష్ఠురమైనను, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా,